அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. கடந்த 5ஆம் தேதி 11 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்தும் அவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நாள்தோறும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வது என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பெருந்துயரமாக இருந்தது. அந்த அடிப்படையில் கடந்த 5ஆம் தேதி என்று வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். அந்த அடிப்படையில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்லக்கூடிய தங்களுக்கு விடியல் காண வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக சுமார் 10 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த வியாபார வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பொதுவான மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.